ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அருமையான ஒரு வசனத்தோடு ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கோமா? குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நம்ம இருக்கிறோமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அவ்வளவுதான். குயவன் கையில களிமண் என்னாச்சு? கெட்டு போயிட்டுங்க. கையில இருக்கும்போதே கெட்டு போச்சு. நாமும் கூட நம்ம அப்பாவுடைய அந்த கண்ட்ரோல்ல, அவருடைய கையில, அவருடைய அன்பின் கரங்கள்ல இருக்கும்போதே சில நேரம் என்ன செய்திருவோம்? சேட்டை பண்ணிடுவோம், கெட்டு போறோமா? எப்படி? ஒருவேளை வியாதி படுக்கையில கூட நம்ம விழலாம், அல்லது கடன் அப்படிங்கிற அந்த கண்ணில நம்ம விழுந்து கிடக்கலாம். கெட்டு போயிட்டோமா? பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தால் அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், கெட்டு போயிட்டோமா? ஆனா குயவன் என்ன செய்தாரா? களிமண்ணை தூக்கி தூர வீசி எரிஞ்சி காலால மிதித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? இல்லை, அதை வேறே ஒரு மண்பாண்டமாய் இன்னும் திருத்தமாய் வனைந்து விட்டாரா? பார்த்தீங்களா? நம்மளை கூட அப்படிதாங்க. சில வேளைகளில் அவருடைய கையில் இருக்கும்போதே நம்ம உதவாம போயிடுறோம். ஆனா அப்பா நம்மளை உதவலை அப்படின்னு சொல்லி எறிந்து போடவே மாட்டார். தன் கால்களின் கீழே போட்டு மிதிக்கவே மாட்டாருங்க. அதை அழகான ஒரு பாத்திரமாய் வனைந்து விடுவார். நம்மை அழகா உருவாக்கிடுவாரு. இன்னும் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்கி விடுவார். அதான் நம்ம அப்பா. அவருடைய கிருபை அப்படிப்பட்டதுதான் பிரியமானவர்களே. ஆனா ஒருவேளை பிசாசினுடைய கையில நம்ம இருந்தோம்னா, நம்ம கெட்டு போனா நம்மளை என்ன செய்வான்? தூக்கி எறிஞ்சி காலால மிதிச்சு போட்டுருவான். ஆனா நம்ம அப்பாவுடைய பேரன்பு, நாம் கெட்டு போனாலும், உதவாமல் போனாலும், கால் விளங்காம நடக்க முடியாம இருந்தாலும், கைகளிலே பலனற்ற இருந்தாலும், அவர் அருவருக்காம என்ன செய்வாரா? நம்மை சுகப்படுத்தி மகிமா பாத்திரமாய் மாற்றி விடுவாராம். நம்மை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றி விடுவாராம். ஒருவேளை கெட்டு போய் அவரை விட்டு தூரம் போனா கூட மறுபடியும் அவருடைய காருண்யத்தால் நம்ம இழுத்து கொள்வாரா? அதுதான் நம்ம அப்பாவுடைய அன்புங்க. ஆதலால் இன்னைக்கு அவருடைய அன்பினால் நம்ம மறுபடியும் அழகாய் வனையப்பட்டுருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்பீங்களா? ஐயோ, கெட்டு போயிட்டே, கடல்ல விழுந்து போயிட்டனே, குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதே, எல்லா காரியங்களும் சிதறி கிடக்குதே, வேதனையோடு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, அவர் மறுபடியும் வனைந்து உங்களை மகிமையா வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். நல்ல தெய்வம். கண்ணீரோடு அப்பாவை நோக்கி பார்ப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, நாங்க உங்க கையில களிமண் மாதிரி இருக்கோம்ப்பா. குயவன் கையில் களிமண் போல இருக்கிறோம் ராஜா. நாங்க கெட்டு போனாலும், உதவாமல் போனாலும், தூரமாய் போனாலும், உங்களை விட்டு ஓடி போனாலும், நீங்க எங்களை தூரமாக்காதபடி மறுபடியும் வாழ வைப்பேன் என்று சொல்லுவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. மனுஷங்களாம் கைவிட்டுட்டாங்க, இனி வாழ்க்கை கிடையாது, முடிந்தது, இவங்க கதை முடிஞ்சது. நீங்க வாழ வைக்கிறீங்கப்பா.
நீங்க தூக்கி எடுக்கிறீங்க. இன்னைக்கு சொன்ன அந்த அற்புதமான வார்த்தையின்படி நீங்க எங்களை புதிதாய் உருவாக்கி கனப்படுத்தி வாழ வைப்பீர் என்று வார்த்தை நம்புறோம். அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.